அனைத்து தமிழக வெற்றி கழக சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். நேற்று அண்ணன் கன்னியாகுமரியில் பெரிய சம்பவம் பண்ணி விட்டாப்புல, எல்லாருமே பார்த்துருப்பீங்க. சைக்கிளில் போகிறது என்ன, ரோட் ஷோ பண்ணுறது என்ன, மாலையை போட்டு நடக்கிறது என்ன, பைபாஸில் என்ஹெச் ரோட்டில் அவ்வளோ இதாக ஓட்டிகிட்ருக்கிறாரு சைக்கிளை. எனக்கு பார்க்க அப்படியே ஒரு மாதிரி ஆயிடுச்சு, என்னடா தலைவர் இப்படி பண்ணிகிட்ருக்காரு அப்படின்னு. இன்றைக்கி தேதி 13, இன்னும் 10 நாள் தான் இருக்குது எலெக்ஷனுக்கு. 23/4/2026 எலெக்ஷனு. மறக்காமல் எல்லாருமே காலையிலேயே அண்ணன் சொன்ன மாதிரி குளித்து கிளம்பி காலையிலே சீக்கிரமாக போய் உங்கள் ஓட்டை போட்டு வந்துடுங்க. உங்களுக்கு தெரிஞ்சவங்க பக்கத்தில் இருக்கிறவங்க எல்லாத்துக்குமே சொல்லுங்கள், யாருக்கு ஓட்டு போட்டால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சிந்தித்து வாக்களிங்க. ஏன்னா இது வரைக்கும் இல்லாத வாக்குறுதியை அண்ணன் கொடுத்துருக்கிறாரு. மக்கள்கிட்ட நேரடியாக போய் சேர்கிற மாதிரி ஸ்மார்ட் ரேஷன் கார்டு மாதிரி அண்ணன் ஒரு ரேஷன் கார்டு வந்துட்டு ஆட்சிக்கு வந்ததுக்கப்புறம் கொடுப்பேங்கிறாங்க. இதனால் மக்களுக்கு சேர வேண்டிய ஒவ்வொரு சலுகைகளும் டைரெக்டாக மக்கள்கிட்டே போய் சேர்ந்துடும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. இந்த லஞ்சங்கிற ஆப்ஷன் எங்கேருந்து வருது, எதனால் நம்மளுக்கு லஞ்சம்னு இதாகிட்டுருக்கு அப்படின்னா, லஞ்சத்தை ஒழிக்க முடியல அப்படின்னா, இடையில இருக்கிற மீடியேட்ரு கவர்மெண்ட்டு பீப்புளு நடுவில் மீடியேட்ரு, கவர்மெண்ட்டிருந்து வர்றது இடையில மீடியேட்டர்கிட்ட பாதி ஆட்டையை போட்டு மக்கள்கிட்ட வரும். ஆனால் இப்போ டைரெக்டாக என்ன பண்ணுறாங்க, கவர்மெண்ட்லேருந்து அந்த ஸ்மார்ட் கார்டு வந்துச்சுன்னா டைரெக்டாக கவர்மெண்ட்டிருந்து நடுவில் இருக்க மீடியேட்டரை தூக்கிட்டு டைரெக்டாக பப்ளிக்கிட்ட வந்துடும். அதனால் யோசித்து சிந்தித்து வாக்களிங்க. ஃபிஷர் கம்யூனிட்டி மீனவ சொந்தங்களுக்கு நேற்று கன்னியாகுமரியில் அண்ணன் நிறையா தேர்தல் வாக்குறுதியெல்லாம் கொடுத்துருக்காரு. செய்கிறத மட்டும்தான் சொல்லுவோம், சொல்கிறத மட்டும்தான் செய்வோம். அதுதான் டிவிகே தளபதி விஜய். மக்களே சிந்தித்து வாக்களிங்க. ஏதோ ஒரு கட்சியில் நம்மளுக்கு காசு கொடுக்குறாங்க, அவங்களுக்கு உண்மையாக இருக்கணும் அப்படின்னு மட்டும் நினச்சிடாதீங்க. அவங்க கொடுக்குற அந்த 500, 1000, 2000 எவ்வளோ இருந்தாலும் வாங்கிக்கோங்க. காசை வாங்கிட்டு அவங்களுக்கு தான் ஓட்டு போடணும், அவங்க நம்ம நம்பிக்கையாக இருக்கணும், நேர்மையாக இருக்கணும், அவங்களுக்கு உண்மையாக இருக்கணும் அப்படின்னு மட்டும் நினச்சிடாதீங்க. ஏன்னா உங்களுக்கு அவங்க காசு கொடுத்து உங்கள் ஓட்டை வாங்கி அவங்க கொள்ளையடிக்கிறதுக்கு பார்க்குறாங்க. அதனால் சிந்தித்து வாக்களிங்க. அவங்க உங்கள்கிட்ட ஒரு 1000, 500 கொடுத்து ஓட்டு வாங்குறாங்க அப்படின்னா அவங்க எவ்வளோ கொள்ளையடிப்பாங்கன்னு யோசிச்சு பாருங்கள். நீங்கள் நேர்மையாக இருக்கும்னு நினைக்காதீங்க. வாக்கு வாங்குற ஜெயிக்கிற அந்த எம்எல்ஏ உங்களுக்கு நேர்மையாக இருக்கிறாரான்னு யோசிச்சு பாருங்கள். இதுக்கு முன்னாடி நடந்த எலெக்ஷனில் உங்களுக்கு என்னென்ன செய்வேன்னு சொல்லி வாக்குறுதி கொடுத்து ஜெயிச்சதுக்கப்புறம் செய்யாமல் விட்டாங்க அப்படிங்கிறத யோசிச்சு பாருங்கள். ஏன்னா இத்தனை வருஷமாக நம்மளுக்கு செய்யாதவங்க இந்த ஒரு குறிப்பிட்ட அந்த 4-5 மாதம் 3 மாதம் இந்த எலெக்ஷன் டயத்தில் தான் உங்களுக்கு மக்கள்கிட்ட நெருக்கடியாக இருக்கணுன்ட்டு வருவாங்க. செய்கிறேன்னு சொல்லிட்டு உங்கள் தெரு வழியில் வர்றது, டிவியில் டீ குடிக்க போகிறது, பரோட்டா சுடுறதுன்னு நிறையா வேலையெல்லாம் பார்த்துட்ருக்குறாங்க. மக்களே சிந்திச்சு வாக்களிங்க. 2026 டிவிக்கு ஆட்சி அமையணும்.